பரபரப்பான அரசியல் சூழலில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. சரியாக இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியவுடன் ஆளுநர் RN ரவி உரை நிகழ்த்துவார். ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்த பிறகு கூட்டம் நிறைவடையும். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அறையில் அவரது தலைமையில் சட்டசபை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். இதனிடையே அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் VCK சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியின் முதல் நமோ பாரத் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சாஹிபாபாத் பகுதியிலிருந்து டெல்லியின் நியூ அசோக் விஹார் வழித்தடத்தில் புதிய நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். சாஹிபாபாத் RRTS நிலையத்திலிருந்து நியூ அசோக் விஹார் RRTS நிலையத்திற்கு நமோ பாரத் ரயிலில் பயணம் மேற்கொண்டு சக பயணிகள் மற்றும் மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். சர் ஜான் மார்ஷல் சிலைக்கு முதலமைச்சர் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்னும் நூலினை முதலமைச்சர் வெளியிட்டார். விழாவில் பேசிய முதலமைச்சர் சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கமளிக்கும் அமைப்புக்கு $1 மில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 8.5 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் நிகழ்ச்சியில் மாணவிகளின் கருப்பு துப்பட்டாவை அகற்ற கூறிய சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கில் கருப்பு துப்பட்டா அணிந்து வந்த மாணவிகள் துப்பட்டாவை அகற்றிவிட்டு அரங்கத்திற்குள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் திமுகவிற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்றும் என்ன செய்வது என்று தெரியாமல் நம்பிக்கையற்றவர்களாக உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் பங்கேற்ற விழாவில் கருப்பு நிற துப்பட்டாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்நடவடிக்கை காவலர்கள் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் நிகழ்ந்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இனி அவ்வாறு நிகழாவண்ணம் இருப்பதற்கு சென்னை காவல்துறையினருக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறை சார்ந்த பணிகளுக்காகவே டெல்லி சென்று திரும்பியதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். திமுக MP கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கும் தனது திடீர் டெல்லி பயணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிய அவர், இதெல்லாம் தங்களுக்கு பழக்கப்பட்டதுதானே என்றும் கூறினார். நாகை மாவட்டத்தில் தனி அணியாக கட்சி கொடி ஏற்றிய தாவிக நிர்வாகியை கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கி மாவட்ட தலைவர் அறிவித்துள்ளார். கட்சி பேனரில் நாகை மாவட்ட தலைவர் சுகுமாரன் படம் இல்லாமலும் தனி அணியாகவும் அக்கரைப்பேட்டை SKG சேகர் கொடியேற்று விழா நடத்தியிருக்கிறார். இது தாவேக நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கட்சியின் கொள்கைக்கும் கோட்பாட்டிற்கும் நற்பெயருக்கும் முரணாக செயல்பட்டு வருவதாக கூறி மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவின்படி SKG சேகரை அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்படுவதாக மாவட்ட தலைவர் சுகுமாரன் அறிவித்துள்ளார். சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் இன்று முதல் மாநகராட்சி பேருந்துகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயில் என பொது போக்குவரத்தில் எளிதில் பயணம் செய்யும் விதமாக கொண்டுவரப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் தற்போது மெட்ரோ ரயிலில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக மாநகர பேருந்துகளில் இன்று முதல் ஸ்மார்ட் அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பல்லவன் பணிமனையில் அமைச்சர் சிவசங்கர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரையின்படி ஞானசேகரன் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஞானசேகரன் மீது 3 முறை குண்டர் சட்டம் பதியப்பட்ட நிலையில் 4வது முறையாக மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் 1 வருடம் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான ஞானசேகரன் மீது ஏற்கனவே திருட்டு உள்ளிட்ட 20 வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
அண்ணா பல்கலைக்கழக விடுதி நேரத்தில் மாற்றமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் அனுப்பிய சுற்றறிக்கையில் மாணவர்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை பல்கலைக்கழக வளாகத்தில் பயன்படுத்துவதை தவிர்த்து மிதிவண்டிகளை பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளிகள் வேலை நேரத்திற்கு பிறகு தங்கக்கூடாது, வெளியாட்களின் வாகனங்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நிறுத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொமேட்டோ, அமேசான், ஸ்விக்கி நிறுவன ஊழியர்கள் வளாகத்திற்கு உள்ளே வர அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவி வழங்கவில்லை என்று கூறி திருவண்ணாமலையில் தேமுதிக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொங்கல் பரிசாக 500 ரூபாய் தர முடியாத ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதாக விமர்சித்தார். பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். வார விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பிரபல இசையமைப்பாளர் கங்கை அமரன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிரபல தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் படத்தின் படப்பிடிப்பிற்காக மானாமதுரை சென்றபோது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த தகவலால் கங்கை அமரனின் உறவினர்கள், திரையுலகினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வை ரத்து செய்ய கோரி காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வந்த ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோரை போலீசார் கைது செய்தனர். பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் பிரசாந்த் கிஷோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்தார். போராட்டம் சட்டவிரோதம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்த நிலையில் பிரசாந்த் கிஷோரை அதிகாலையில் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து ஆம்புலன்ஸில் ஏற்றி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். போலீஸ் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரசாந்த் கிஷோர் ஆதரவாளர்கள் திரண்டு கோஷங்களை எழுப்பினர். இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடும் பனிப்பொழிவு காரணமாக ஜார்க்கண்டில் வரும் 13ஆம் தேதி வரை பள்ளிகளை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத அளவில் குளிர் நிலவுகிறது. வீடற்ற மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்படுகின்றனர். இந்த சூழலில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகளை மூட அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அயர்லாந்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக திரும்பும் திசையெங்கும் வெள்ளை போர்வையாக பனி படர்ந்து காணப்படுகிறது. தெற்கு அயர்லாந்தில் உள்ள கேஷல் நகரில் சாலைகள், குடியிருப்புகள் என அனைத்து இடங்களிலும் வெண்பனி சூழ்ந்துள்ளது. சாலைகளில் பனி படர்வதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பார்டர் கவாஸ்கர் கோப்பையை ஆஸ்திரேலிய அணிக்கு வழங்கிய போது இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கவாஸ்கரை அழைக்காதது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தொடரின் பெயரே கவாஸ்கரை அடிப்படையாக கொண்டிருக்கும் நிலையில் வெற்றி கோப்பையை ஆஸ்திரேலிய ஜாம்பவான் ஆலன் பார்டர் மட்டும்தான் கமின்ஸிடம் வழங்கினார். தன்னை அழைத்து இருந்தால் நண்பர் ஆலன் பார்டருடன் இணைந்து கோப்பையை வழங்கியிருப்பேன் என்றும், இந்தியர் என்பதால் தான் அழைக்கப்படவில்லையோ என்றும் கூறி கவாஸ்கர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் தொடர்பாக பிசிசிஐ இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் சென்று விளையாட இந்தியா மறுப்பு தெரிவித்து விட்டதால் இந்தியா விளையாடும் போட்டிகள் துபாயில் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் இந்த தொடருக்கான அணி தேர்வு, தற்போதைய வீரர்கள் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிசிசிஐ அதிகாரிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிகிறது. அடுத்த உலகக்கோப்பை தொடர் 2027ஆம் ஆண்டு நடைபெறும் என்பதால் ரோஹித் சர்மா, கோலி, ஜடேஜா உள்ளிட்டோருக்கு சாம்பியன்ஸ் டிராபி தொடர் கடைசி ஐசிசி தொடராக பார்க்கப்படுகிறது.
சென்னையில் நடைபெற்ற மதகஜராஜா பட நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் கை நடுக்கத்துடன் பேசவே முடியாமல் மேடையில் தவித்த காட்சிகள் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கை நடுக்கத்துடன் விஷால் பேசிய காட்சிகள் இணையத்தில் பரவி ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் கடும் காய்ச்சலால் விஷால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சுந்தர் சாரும் விஜயா அண்ணி உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமேல் பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் பீர் குடித்தவாறு சென்ற இளைஞரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கூத்தூர் என்ற இடத்தில் இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்கின்றனர். அப்போது பின்னால் அமர்ந்திருந்த இளைஞர் பீர் குடித்தபடி பயணித்ததுடன் பீர் பாட்டிலை சாலையிலேயே அலட்சியமாக வீசுகிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு நடைபெற்றது. அப்போது மாநில குழு உறுப்பினர்கள் 80 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் 80 பேரும் சேர்ந்து புதிய மாநில செயலாளரை தேர்வு செய்தனர். இதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தமிழ்நாடு விவசாய சங்க மாநில தலைவரும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சமரசமற்ற போராட்டத்தால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்கு பெற்றதாக தெரிவித்த அக்கட்சியின் புதிய மாநில செயலாளர் சண்முகம், திமுகவால் தான் வெளிச்சம் கிடைத்தது என்பது அதீத வார்த்தை என்று கூறினார். மக்கள் விரோத நடவடிக்கைகளில் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் பாஜக அரசின் கொள்கைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொடர்ந்து போராடும் என்றும் அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு தெரிவித்துள்ளார். அதிமுக தான் சிதற தேங்காயாக உள்ளதாக கூறிய அவர், திமுக கூட்டணி உடையும் என்ற எதிர்க்கட்சிகளின் கனவு பலிக்காது என தெரிவித்தார். சிவகங்கையில் போஸ்டர் யுத்தம் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் மாறி மாறி புகார் கொடுத்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதிமுகவின் ஒரு தரப்பினர் அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனை மாற்றக் கோரி போஸ்டர் ஒட்டியிருந்தனர். அதற்கு பதிலளித்த செந்தில்நாதன் ஓ பன்னீர்செல்வத்தின் அணியினர்தான் கட்சிக்குள் பூசலை ஏற்படுத்துவதாக தெரிவித்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்த OPS அணியின் மாவட்ட செயலாளர் அசோகன், உட்கட்சி பூசலை மூடி மறைக்க தங்கள் மீது குற்றம் சுமத்துவதாக கூறி சிவகங்கை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். திருச்செந்தூரில் சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் போதிய பேருந்துகள் இன்றி அவதிக்குள்ளாகி வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் பக்தர்களின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் மதுரை தூத்துக்குடி செல்லும் பேருந்துகள் குறைவான எண்ணிக்கையிலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் தரிசனம் முடிந்து பேருந்து நிலையம் வரும் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை நாட்களிலும் குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதாலும் வரும் பேருந்துகளில் முண்டியடித்து பக்தர்கள் ஏறுவது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதாலும் கூடுதல் பேருந்துகள் இயக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் தைவான் நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அண்ணாமலையார் கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக தைவான் நாட்டிலிருந்து வந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே ஊஞ்சல் ஆடும்போது கழுத்தில் சேலை இறுக்கி பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாடம் அருகே உள்ள கோனூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துலிங்கம் அனிதா தம்பதியரின் மூத்த மகள் ரிது வர்ஷினி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் தனது அம்மாவின் சேலையில் ஊஞ்சல் கட்டி ரிது வர்ஷினி விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கழுத்தில் சேலை இறுக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தரங்கம்பாடி அருகே ஆற்றில் மூழ்கி இறந்ததாக கருதப்பட்டு இறுதிச் சடங்கு செய்து தகனம் செய்யப்பட்டவர் உயிரோடு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்பாதி பகுதியில் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத ஆண் சடலம் காவிரி ஆற்றில் கிடந்தது. இறந்தவர் மருதூர் லட்சுமி நாராயணபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என நினைத்து உடலை குடும்பத்தினர் தகனம் செய்துள்ளனர். இந்நிலையில் செல்வராஜ் திடீரென உயிருடன் வந்ததைக் கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உயிருடன் வந்த செல்வராஜ் தனது குடும்பத்தினரிடம் 30ஆம் நாள் படையல் படைத்து விட்டீர்களா, சரக்கு வைத்து படைத்திருப்பீர்கள், எங்கே சரக்கு என்றும் கேட்டுள்ளார். ஆற்றுல வந்து சித்தார இறந்து போன பணம் கலந்துருக்கு. இறந்து போன கலந்த பிறகு நான் தான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு யாரை பார்த்துட்டு தாத்தா பள்ளம் மிஞ்சி மாரி தான், செல்வராஜ் மிஞ்சி மாரி தான் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு மேலே கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் தெரியுதுங்க. ஊரில் எல்லோரும் நீ செத்துவிட்டாங்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தான் எனக்கு தெரியும். செத்து போனோம் வந்து செல்வராஜில் வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு எல்லோரும் ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து அவங்கள்ட்ட தெளிவாக பேசி தெளிவாக சொன்னேன். யாரோ வந்து செத்து போனால் ஏதோ பணத்தை பிடிச்சி அவங்க வந்து நான் இருக்கலன்னு தெரியாமல் சொல்லிட்டு அவங்க அடிச்சிருக்காங்க. நான் உயிரோடு தான் நல்லா தான் இருக்கேன், என்னடான்னு கேட்டுட்டு எல்லார்ட்டையும் நல்ல முறையில் பேசிவிட்டு நல்ல முறையில் தான் இருந்துட்டு இப்போ லட்சுமி நாராயணபுரம் மண்ணில் மருதூரில் தான் இருக்கேன் சார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா தொடங்க உள்ள நிலையில் நகர் முழுவதும் மூடுபனியின் கீழ் மின் விளக்குகளால் ஜொலித்தன. தன்னை குறித்து அவதூறாகவும் தரக்குறைவாகவும் விமர்சித்து வரும் நபர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என நடிகர் ஹனி ரோஸ் எச்சரித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடாமல் ஹனி ரோஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அந்த நபர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு செல்லாததால் பல நிகழ்ச்சிகளில் இரட்டை அர்த்த வார்த்தைகளால் தன்னை குறித்து ஆபாசமாக பேசி வருவதாக சாடியுள்ளார். பணபலத்தால் தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் நபர் இந்த செயலை தொடர்ந்தால் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்தார். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் 3 ராஜாக்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்து முடிந்தது. மெல்சியோர், காஸ்பர் மற்றும் பல்தசார் ஆகிய 3 ராஜாக்களின் அணிவகுப்பு என்பது கிறிஸ்துமஸ் விடுமுறையின் நிறைவாக ஆண்டுதோறும் பாரம்பரிய முறைப்படி கடைபிடிக்கப்படுகிறது. தனித்தனி வாகனங்களில் வருகை தந்த ராஜாக்களை குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் ஒன்று கூடி வரவேற்றனர். அணிவகுப்புடன் நடந்த கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் காண்போருக்கு விருந்தளித்தன.